Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 631 பாருங்கள். ஸோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ அண்ட் பி இஸ் பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் சி அண்ட் டி. ஏபி வழியாக ஒரு கோடு போகுது, சிடி வழியாக ஒரு கோடு போகுது. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட். நான் இது எதுக்காக எழுதுறேன்னா, இது உனக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். 2 பாயிண்ட் வழியாக போகிற கோட்டோடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x minus x1 divided by x2 minus x1, y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1. ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்தா மேலே இருக்கிறது பாயிண்ட்டு, கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். அப்போ நமக்கு பேரலல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே பர்பண்டிகுலரா, அப்போ முதல் ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்கிற யூ வெக்டர் கண்டுபிடிக்கணும். சிடி வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைனுடைய பேரலல் வெக்டர் வி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏபி வழியாக போகிற கோடு அதனுடைய பேரலல் வெக்டருக்கு யூ வெக்டர்னு பேர் கொடுக்குறோம். பேரலல் வெக்டர் எங்கே இருக்கும்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கீழே தான் இருக்கும். அதே மாதிரி சிடி வழியாக போகிற கோட்டுக்கு பேரலல் வெக்டர் வி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இங்கே பார், x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 அப்படின்னா என்ன? ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து மொதல் பாயிண்ட்டை கழிக்கணும். அப்போ யூ வெக்டர் வேணும்னா பி வெக்டர்லேருந்து ஏ வெக்டரை கழி. வேறு பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டை கழி. பிங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறோமா? கீழே ஏங்கிற பாயிண்ட்டு 6, 7, 5 குறிய மாற்று, கழிக்கணும், மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ கழிச்சா -6 -7 -5 வேறு 6 7 5. இதை ஏவை சப்ராக்ட் பண்ணால் -6 -7 -5. அப்போ பாரு, 8ல் 6 போச்சுன்னா 2, 10ல் 7 போச்சுன்னா 3, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ யூ வெக்டர் அப்படிங்கிறது 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப். அதே மாதிரி வி வெக்டர் வேணும்னா டி செகண்ட் பாயிண்ட் டிங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ டி என்ன? 8, 3, -4. சிங்கிற பாயிண்ட் பாருங்கள், 10, 2, -5. கழிக்கும்போது சிம்பிள் மாறும். அப்போ -10, -2, +5. பெரிய நம்பருடைய குறி மைனஸ். 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே அப்படியே 3ல் 2 போச்சுன்னா 1. இங்கே பாருங்கள், பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 5ல் 4 போச்சுன்னா 1. அப்போ வி வெக்டர் அப்படிங்கிறது -2i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். இப்போ நமக்கு ஜஸ்ட் யூ வெக்டர் டாட்டு வி வெக்டர், இந்த யூவையும் வியையும் பெருக்கணும். பெருக்கும்போது ஐஐயே தான் பெருக்கணும். ஐ டாட் ஐ தான் 1, ஜே டாட் ஜே தான் 1, கே டாட் கே தான். மாற்றி பெருக்கணும். ஐ டாட் ஜே 0 ஆயிரும். அப்போ பாரு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 2s are 4, ஐ டாட் ஐ 1. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, 1 3 is 3, ஜே டாட் ஜே 1. இந்த 1 போகணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியறதுக்காக போடுறேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, 1 இன்ட்டு 1 கே டாட் கே 1. அப்போ -ல் 4 +ல் 4 நமக்கு 0 வந்துடும். ஹென்ஸ் என்னென்னு எழுதுவேன்? ஹென்ஸ் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். அவ்வளோதான், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஹென்ஸ் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். இவ்வளோ புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.